ஸோ நம்ம டேனியல் சாப்டர் 11 40 வேர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம், ஒரு வசனமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 41 நம்மோட கொஞ்சம் பார்ட் 2 போல் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சண்டேலா காட்க்கு விரோதமான ஒரு சட்டம், அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு 4ஆம் கற்பனைக்கு விரோதமான ஒரு சட்டம் சண்டேலான்னு போட போகிறாங்கன்னா அது என்னென்ன ஸ்டேஜஸாக என்னென்ன காரியங்களாக வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்து இன்றைக்கி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ஸ் 40 நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு கிங் ஆஃப் நார்த்ன்றது பேப்பசி, அதுக்கு பேப்பசிக்கு முன்னாடி இருந்து அமெரிக்கா செயல்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த அமெரிக்கா தேசத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க சண்டேலா போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை உலகம் முழுவதும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த்ன்றது பேப்பசி, சவுத்துன்றது அந்த செக்குலரியம் கொள்கைக்குள்ள, அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் நார்த்து கடவுள் நம்பிக்கையில், அதாவது கடவுள் பொய்யான கடவுள், அதாவது பொய்யான உபதேசத்து மூலம் கடவுள் பேரை வைத்து கொண்டு இருக்க அந்த ரிலிஜியஸ் கொள்கைகளை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற கடவுளே இல்லாத தேசங்களை அவங்க ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறமா உண்மையான கடவுள் நம்பி உயிருள்ள தேவனுக்கு மீதமானவர்களை அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதன் மூலமாக கடவுளுக்கும் கடவுளோட பிள்ளைகளும் கடவுளோட சட்டத்துக்கும் அது கற்பனைகளுக்கும் விரோதமான இந்த சண்டேலாம் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு இந்த சண்டேலான்றது எவ்வளோ பெருசுன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியும். மேபி அது சாதாரண நாளாக தெரியலாம், எந்த நாள் கை கொண்டா என்ன, எந்த நாள் சர்ச்சுக்கு போனால் என்ன, அது கடவுளை தானே வணங்குறோம். இங்கே தான் காட் ரொம்ப பர்டிகுலராக 4th கமாண்ட்மெண்ட்ஸில் சொல்லியிருக்காரு, 7ஆம் நாளில் உன் தேவனாகிய கர்த்தரோட ஓய்வு. 7ஆம் நாள் சாட்டர்டேன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்னது, எந்த நாள் இருந்தால் என்னன்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களே ஒரு விஷயத்தை யூகிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்களை. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா காயின் ஏபேல் காலத்தில் நம்ம பார்க்கலாம், 2 பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு காட் ஆடை தான் பலியிடணும், காணிக்கைன்றது பலின்றது ஆடை தான் பலியிடணுன்றது காட் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க. ஆனால் காயின் கடவுள் படி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு எதை பலி கொடுத்தாலும் பலி தானே, எந்த நாளுக்கு கீப்பப் பண்ணாலும் கீப்பப் பண்ணுறது தானே அப்படின்றது அவன் என்ன பண்ணுறான், அவன் காய்கறிகளை கொடுத்தான் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் கடவுள் ஏற்றுக்கல. கடவுள் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணும் போது தான் நம்ம, உதாரணத்துக்கு ஒரு வசனம், என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளு. ஸோ நம்ம காட அன்பு செலுத்துகிறோன்னு எது மூலிமா நம்ம காட்ட முடியும், அவரோட 10 கற்பனைகளை நம்ம கை கொள்றது மூலியமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கும் காட் சில கட்டளைகளை டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த கற்பனைகளை நம்ம கை கொள்றது மூலியமாக தான் உலகத்துக்கும் மற்ற யூனிவர்ஸுக்கும் சாத்தானுக்கும் கட்டளை ஒளிந்து போகலை. எந்த அளவுக்கும் மனிதன் கட்டளைகளை கை கொள்ள முடியும்ன்றத ஒரு எக்ஸாம்பிளாக காட் மற்ற உலகத்துக்குங்களுக்கும் நம்மளுக்கும் சாத்தானுக்கும் ப்ரூஃப் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்டளைக்கு விரோதமான காரியங்கள் தான் சண்டே லா, அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு சாட்டர்டேன்றதுக்கு ஆப்போசிட்டாக 1ஆம் நாள் ஓய்வு நாள்ன்றது போப்பு மார்க்கம் பேப்பசி ரோமன் கேத்தலிக்கம் சிஸ்டம் மாற்றினது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களோட மார்க் அப்படின்றாங்க. அவங்களோட மிருகத்தின் முத்திரை, மிருகம்ன்றது பேப்பசின்னு நம்ம பார்த்தோம். அந்த பேப்பசியோட முத்திரைன்றது என்னது, அவங்களோட சண்டே வர்ஷிப், அந்த சண்டே லார்ட்ஸ் டேன்றாங்களே, அது சாட்டர்டேக்கு விரோதமான இது. கடவுளோட கற்பனையில் 7ஆம் நாள் சாட்டர்டே, ஆனால் சண்டே அவங்க தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு இது இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் நம்மளை, அதாவது கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சின்ன ஷார்ட் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Our next story is about yesterday, Sunday. Who doesn't love a Sunday? It's a synonym for a holiday for many. Sunday is a day off in most countries, but in Germany, it is sacred, so much so that German law protects it. You can't work on a Sunday in Germany, even if you're a robot. You heard that right. Robots too get Sundays off in Germany. That is the law. And it's forcing automated shops to shut down. Our next report tells you why. Sundays, they are a sacred affair in Germany. In fact, Germans love their Sundays so much that they enshrined it in law. It's called Sonntagsruhe, Sunday rest, and it's protected by the German constitution. But the protection doesn't just apply to humans, it extends to robots too. On Sundays, they get a day off in Germany. This was decided by a court order. It started with the supermarket chain Tegut. They run automated stores in Germany. It's basically like a big vending machine. You go in, grab your stuff and check out.
Everything is automated. There are no human workers. But that hasn't excluded the store from the Sunday rest law. The case was brought by Service Sector Union Verdi. It staunchly opposes Sunday shopping. The union says இந்த அளவுக்கு ஒரு கோர்ட்ஸ் சிஸ்டம் வந்து சண்டே லாவை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லாமல் அது ஈவன் ரோபோட்ஸ்க்கும் என்ன பண்ணுது, அந்த சட்டம் வேலை செய்யக்கூடாது, ஈவன் மிஷின்ஸும் வேலை செய்யக்கூடாது, ஒரு புனிதமான நாளாக காணப்படுறாங்க. ஈவன் கோர்ட்டுக்கு விரோதமாக பண்ணக்கூடியது இந்த கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடியது. மேபி கடவுள் 7ஆம் நாளுக்கு விரோதமான ஒரு கட்டளை பார்க்க முடியுது, மனிதன் செயல்படுத்தக்கூடிய ஒரு சண்டேலான்றது ஒரு சடனாக வராமல் ஒரு செயின் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறோம், செயின் ரியாக்ஷன்ன்றதை பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்டேஜாக நம்ம இன்றைக்கி என்னன்றதை அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு உலகத்தில் இந்த சட்டத்துக்கு தேவையான காரியங்களை மக்கள்கள் எதிர்பார்க்குறத பார்க்க முடியுது. ஏன் மக்கள்கள் இப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கேடுகட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறத பார்க்குறோம். அந்த மாரல் கொலாப்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, கிளைமேட் சேஞ்சஸ்க்காக, இயற்கை சீற்றங்களுக்காகவும், எக்கனாமிக் பொருளாதார இன்ஸ்டெபிலிட்டிக்காகவும், அப்புறமும் ஒரு தேசத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் உண்டான அந்த போர் சூழ்நான அந்த டென்ஷன்னால, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் டே, அவங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள்னால ஒரு நாள் அவங்க குடும்பத்தோட செலவு பண்ணக்கூடிய அந்த நாட்களுக்காகவும் இப்படி நிறைய காரியத்தினால மக்கள்கள் வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்ட் தேவைப்படுது. மேபி குளோபல் வார்மிங்காக இருக்கலாம், இல்லை கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய காரியங்கள் மக்கள்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வந்து டே ரெஸ்ட் அப்படின்றத ஒரு ஃபவுண்டேஷனை மக்கள் மத்தியில் உருவாக்கிடுறாங்க. ஸோ ஸ்டேஜ் 2 வந்து எதனால இப்படிப்பட்ட சட்டங்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து செக்குலரிசம், அந்த ஏத்திசம் கொள்கைகள்னால இவங்களுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை வந்து கொண்டு வர முடியல. அதனால தான் என்ன பண்ணுறது, ஒரு லா வந்து கடவுளோட பேரனால ஒரு சட்டம், ஒரு பீஸ் வந்து தேவைப்படுது மக்களுங்கனால. ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து கடவுள் இல்லாத அந்த ஃப்ரீடம் ஏத்திஸ்ட் கண்ட்ரிஸ்னால கொடுக்க முடியல, அந்த தலைமையினால கொடுக்க முடியல. அப்போ மக்களுங்களை என்ன பண்ணுறாங்க, பொதுவாக கிறிஸ்துவத்தின் அடிப்படையான அந்த கொள்கைகள் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. உலக தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சண்டே லா அப்படின்ற ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்குள்ளே வராங்க. அது ரொம்ப வருடங்களாக அந்த சட்டங்களை எதிர்பார்க்குறது. அதில் மெயினாக ஒரு பர்சன் வந்து இதுக்கு அட்வொகேட் பண்ணக்கூடிய அந்த காரியங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் வேறு யாருமே இல்லை, போப் பிரான்சிஸ். அவங்க அட்வொகேட் பண்ணி அதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்து அவங்க மரித்தும் போனாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேப்பசி வந்து போப்பு மார்க்கம் அப்படின்றத பார்த்தோம். அந்த போப்பு மார்க்கத்தில் இருக்க பேப்பசி அந்த தலைவர் வந்து என்ன பண்ணாது, சண்டேவே அட்வொகேட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து எதுக்கு, டே ஆஃப் ரெஸ்ட், அதுக்கு வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அது எதுக்காக, ஃபேமிலி நாளுக்காகவும், அப்புறம் ஹியூமன் ஃப்ரீடம்காகவும், மற்றும் நிறைய காரணத்துக்காக அவங்க அட்வொகேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம கிறிஸ்துவத்தின்படி நிறைய பேர் வந்து அதுக்காக போராடக்கூடிய தன்மையும் நம்ம பார்க்க முடியுது. ஈவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மற்றும் நிறைய பேர் வந்து உண்மையான சாபத் வந்து சாட்டர்டேன்றது சண்டே கிடையாது, அந்த பிப்ளிக்கல் சாபத்துக்கு ஆர்கியூ பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த சண்டே லான்றதை கொண்டு வரக்கூடாதுன்றது இந்த சைட்லேருந்தும் ஒரு விதமான கடவுளுக்கு மீதமானவர்களுக்கான ஒரு புஷ்ஷம் இருக்குது. த சேம் டைம் மேக்சிமமான பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் சண்டே தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. சண்டேவை ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு காமன் டேவா, அது லார்ட்ஸ் டேவா எந்த நாளாக வேணால் இருக்கட்டும். ஆனால் உண்மையான 4ஆம் கட்டளை என்னது, இது லார்ட்ஸ் டே வந்து சண்டே கிடையாது. 4th கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 7ஆம் நாளும் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள், 7th டே சாட்டர்டேவை காட் கொடுக்குறாரு. அதை நான் சொன்ன போல் 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று தன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க காட் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்றத பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த் வந்து ஃபேமிலி டைமு பிப்ளிக்கலான ஒரு காரணத்தை வைத்து பொய்யான ஒரு சண்டேலான்ற ஒரு கொள்கையை ஒரு பேஸ்மெண்ட் ஒரு ஸ்டெப்பாக போடுறாங்கன்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக நீதி, அதாவது ஒரு சொசைட்டிக்கு ஒரு குட் திங்ஸ்க்காகவும், ஒரு காமன் குட்காகவும், உலகத்துக்கு நல்லதுக்காகவும் இவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வஞ்சிக்கப்படும்ன்றதை நான் பார்க்குறோம். நம்ம ரெவல்யூஷன் 13:12 பார்க்குற மாதிரி இந்த மிருகம், அதாவது இந்த எர்த் பீஸ்ட்ன்றது அமெரிக்காவை குறிக்கக்கூடிய அந்த எர்த் பீஸ்ட் வந்து சி பீஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. சி பீஸ்ட் வந்து பேப்பசி, நம்ம போப்பு மார்க்கம்னு பார்த்தோம். ஆல்ரெடி 1260 வருடங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ஆளுகை செய்து நிறைய உண்மையான கிறிஸ்தவர்களை அவங்க சித்திரவாதம் பண்ணி கொன்று குவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். நிறைய அந்த சூழ்நிலை, அந்த நாட்களில், அந்த வருடங்கள் என்ன பண்ணாங்க, கடவுளோட பிரமாணத்தை மாற்றினாங்க. அப்புறம் நிறைய ட்ரெடிஷ்னலில் கொண்டு வந்தாங்க. பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சரை வந்து என்ன பண்ணாங்க,
அவங்க டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றத நிறைய பார்த்தோம். ஸோ இவங்கள்கிட்டருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் ப்ரொட்டஸ்டன் தேசம்ன்றது ஒரு உருவாக்குனது. ஒரு ப்ரொட்டஸ்டன் கண்ட்ரி அண்ட் ப்ரொட்டஸ்டன் சர்ச் தான் என்னது நிறைய நம்ம ப்ரொட்டஸ்டன் சர்ச் பார்க்குறோம். கேத்தலிக்கிட்டேருந்து இப்படிப்பட்ட நிறைய ரிஃபார்மர்ஸ், மார்ட்டின் லூத்தர் அப்படி போல் நிறைய ஜான் கால்வின், ஜான் விக்லிப்ஸ் அப்படி நிறைய ப்ரொட்டஸ்டன்ஸ்கள் என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட கேத்தலிக் இந்த சிஸ்டத்துலேருந்து வெளியே வந்து தான் அவங்க வந்து வெளியே வந்து உண்மையை உறக்க சொன்னாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலியமாக இந்த போப்புமா இந்த சி பீஸ்ட் வந்து 1798 வந்து என்ன பண்ணாங்க, அது சாவுக்கு ஏதுவான ஒரு அடிப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதாவது நெப்போலியன் ஜெனரல்னால என்ன பண்ணாங்க, அவங்க கேப்சர் ஆக்கி அவங்கள வந்து சிறை வச்சாங்க. அன்னைக்கு அந்த மிருகத்தோட ஆட்சி வந்து காயப்பட்ட முடிப்பட்டுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த மிருகம் திருப்பும் வேட்டிக்கன் என்ன பண்ண, அந்த பேப்பசி இந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் வந்து மறுபடியும் சொஸ்தம் ஆயிடுச்சு. அந்த மிருகம் என்ன பண்ணுறது, சொஸ்தமானதை இங்கே பார்க்க முடியாது. ரெவல்யூஷன் 13:3 நம்ம பார்க்க அப்படிப்பட்ட மிருகம் என்ன பண்ணுது, சொஸ்தமாகி இப்போ உலகத்தை மறுபடியும் வஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த அடிப்பட்டு ஈலான இந்த பேப்பசிக்கு, இந்த போப்பு மார்க்கம், இந்த கேத்தலிக் சிஸ்டத்துக்கு நம்ம இண்டிவிஜுவலாக இப்பயும் சொல்ல இண்டிவிஜுவலாக அக்யூஸ் பண்ணல, அந்த போப்பு மார்க்கம் அந்த பேப்பசி சிஸ்டத்தை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறோன்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேப்பசி இந்த சி பீஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூட verse 3 வந்து ஈல் ஆயிடுச்சு. அந்த வேட்டிக்கன் அந்த பேப்பசி வந்து ஈல் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் verse 12 வந்து இந்த சி பீஸ்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எர்த் பீஸ்ட் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ரொம்ப தெளிவாக அமெரிக்கா ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி, ப்ரொட்டஸ்டன்ட் தேசம், அதாவது கேத்தலிக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய அந்த சர்ச் அண்ட் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மிருகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Now more than ever, our nation needs a renewal of the values that this organization promotes, and that the Catholic faithful live out each and every day in peace. We love the Catholic people. We love the Catholic religion. And above all, we respect it greatly. As president, I will always support you in your effort to serve our fellow citizens and to lift up all humanity. I will protect the Catholic Church, and I will defend the rights of religious believers of every race, religion, color, and creed. Now more than ever, our nation. ஸோ அந்த கேத்தலிக்கோட அவங்களோட மார்க், அந்த மிருகம், கேத்தலிக்ன்ற அந்த சிஸ்டத்தோட பேர் மிருகம். அந்த மிருகத்தோட மார்க் சண்டே, நீங்கள் போய் கூகுளில் போய் பாட்டுங்க, கேத்தலிக் சிஸ்டத்தோட அவங்களோட மார்க் என்னன்றது, அவங்களோட முத்திரை என்னன்னு பார்த்தா சண்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிருகத்தின் முத்திரையை எந்த மிருகம், அதாவது எர்த் பீஸ்ட் அமெரிக்கா என்ன பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறத நம்ம ரொம்ப 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 தெளிவாக நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு. அதன் மூலியமாக சண்டே லாவை ரொம்ப கட்டாயப்படுத்தி உலகம் முழுவதும் உலக தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கிறதும் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கான்னு நீங்கள் கூகுளும் யூடியூப்பில் பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக பைபிளில் சொல்லக்கூடிய விஷயங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகுறது, அப்படியே நம்ம கண் முன்னாடி நியூஸில் நடக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 4th ஸ்டேஜ் முடிஞ்சு 5th ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ தான், அதாவது மற்ற உலக தேசத்துங்களை, அதாவது செக்குலர் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி, ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் எல்லாம் கூட வஞ்சினது டிசீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, க்ளோரியஸ் லேண்ட் கடவுளோட சர்ச்லேயும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆல்ரெடி ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் நிறைய சர்ச்சில் சண்டே வந்து ஆராதனைகள் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து அவரோட ஐடென்டிட்டி என்னது, சண்டே வந்து ஒரு சாட்டர்டேக்கு பதில் சண்டே போயிட்டு ஒரு சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு மார்க்கராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து ஒற்றுமையாகுது. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சிவில் லா வந்து என்ன பண்ணுது, ஒரு ரிலிஜியஸ் லாவை, ஒரு மதம் ரீதியான காரியத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை போடக்கூடிய அந்த தன்மையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து ரிலிஜியஸ் பவரை ஈவன் கவர்மெண்ட்டும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்றதும் நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ காம்ப்ரமைஸ், சாபத் ட்ரூத் என்ன பண்ணுறாங்க, உண்மையான சாபத் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒன்றும் பர்சிக்யூட் பண்ணல, ஒன்றும் வந்து கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனும், ஒரு சர்ச்சும், ஒரு டினாமினேஷனும் அவங்க சுதந்திரமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காரியமாக ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணாமல் அகேன்ஸ்டாக போகாமல் லீவ் எந்த நாள் கொடுக்குறாங்களோ அதன்படி ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சண்டே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த டைமில் தான் இப்போ இந்த மிருகம்
ஒரு காரணமாக நம்ம எந்த அளவுக்குன்னு பார்த்தோம். நம்ம கோவிட் டைமில் எந்த அளவுக்கு ஒரு சமூக நீதிக்காக ஒரு லாக்டவுன் வந்து சண்டே லாக்டவுன் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வலுக்கட்டாயத்தோடு இல்லாதபடி ஸ்டார்டிங்கில் ஒரு சமூக நீதிக்காக ஒரு நல்லதுக்காக ஒரு காமன் குட்காக ஸ்டார்ட் ஆகி அது அட் அ டைம் வந்து அட்லாஸ்ட் என்ன ஆச்சு, அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஏரியா லாக் பண்ணுறது மூலம் ஒரு ஸ்டேட்டை லாக் பண்ணுறது மூலமாக ஒரு சண்டே ரொம்ப 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 எந்த வண்டிகளும் எந்த சர்ச் எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு அவங்க சண்டே ரெஸ்ட் உலகத்தையே வந்து ஒரு ரெஸ்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ இது போல் வரக்கூடிய நாட்கள் அப்படி நடக்காதுன்றதை நம்ம சொல்லவே முடியாது. இதை விட பயங்கரமான சூழ்நிலைகள், நிறைய காலங்கள், நிறைய மேண்டேட்டரி விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி காத்துட்ருக்கு. ஸோ உலக தேசம் சேர்ந்து உலக கோர்ட் சேர்ந்து இந்த லாவை போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து ஒரு சண்டே ரெஸ்ட் டேவா ஒரு தேசத்துக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களாக அவங்க பார்த்து இந்த சட்டத்தை போடுவாங்க. அதை மீறவர்களை ரொம்ப 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 ப்ரெஷர் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லவே தேவையில்ல கோவிட் டைமில் பார்க்குறோம். அந்த சட்டத்துக்கு மீறினால எந்த அளவுக்கு இவங்களால தான் இந்த ஸ்டேட்னால இல்லை இந்த ஃப்ளாட்னால இந்த ஏரியானால அந்த மீறவர்களை எவ்வளோ ப்ரெஷர் அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ ஜஸ்ட் வேற ஒரு பேரில் வச்சு அந்த லாக்டவுன் வரப்போகுது. ஜஸ்ட் சிம்பிள் தான் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் அது கடவுளுக்கு விரோதமான, கடவுளோட கற்பனைக்கு விரோதமானவருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமான சட்டம்ன்றது நம்ம இப்படி படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ வஞ்சனை, நம்மளை எவ்வளோ ஏமாற்றங்கள் நம்மளை சுற்றி இருக்குன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடையாது, வாலண்டரியாக, அதாவது மக்கள் நல்லதுக்காக நீங்கள் எல்லாருமே வீட்டிலே இருங்க, எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்காக இல்லை, கிளைமேட் சேஞ்சஸ்க்காக இல்லை, போர் சூழ்ந்த காரணங்கள் இருக்குது, அதனால ஒரு நாள் வந்து நம்ம வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தங்கள் வாலண்டரியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமாக அது ஃபோர்ஸ் ஆகக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டேஜ் 7 இந்த ஸ்டேஜில் தான் கடவுளோட பிள்ளைகள் இந்த நிலைமையிலும் காட் என்ன பண்ணுறாங்க, கடவுளோட பிள்ளைகளை ஜஸ்ட் ஒரு ரெமனண்ட்டை ஒரு மீதமானவர்களை எப்போவுமே சேவ் பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி நோவா காலத்துலேருந்து கடவுள் ஆதாம் ஏவாள் காயின் ஏபேல் காலத்துலேருந்து இப்போ இருக்க கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மீதமானவர்களை அப்படியே தக்க வச்சுட்டு தான் வராங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உலகமே ஒரு 99% வந்து உலகம் ஒரு இதில் ஃபாலோ பண்ணாலும் ஒரு குறுகிய பாதையில் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரோட கற்பனைகளுக்காகவும் கட்டளைகளுக்காகவும் உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஸ்டாண்டில் நின்று உண்மையாக இருக்கிறதுனால ரொம்ப உண்மையாக கடவுளோட கற்பனையை கை கொள்ள முடியுன்றதை மற்ற உலகத்துக்கும் இந்த உலகத்திற்கும் தெரியப்படுது. ஸோ ட்ரூத் வந்து சாபத்தோட சத்தியத்தை மற்றவர்களால் புரிஞ்சிக்கவும் முடியுது. பட் இந்த டைமில் தான் எந்த லீடர் சபைகள் வந்து நியாயம் தீர்க்கப்படுறாங்க, அதாவது கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவர்கள் உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்றதை நியாய தீர்ப்பு அவங்க ஸ்டார்ட் ஆகிடுது. யாருன்றதுலாம் யாரெல்லாம் ஓய்வு நாளை கை கொள்றவங்க சீல் அவங்களுக்கு செப்பரேட், அதாவது மார்க் ஆஃப் த பீஸ்ட், அவங்க அந்த சண்டே லாவை ஏற்றுக்கொள்றவர்களுக்கும் சண்டே லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சீலும், சண்டே லாவை ஏற்றுக்கொள்றவர்களுக்கு மார்க் ஆஃப் த பீஸ்ட் அந்த மார்க்கை உடையவர்களாக 2 பகுதியாக 2 குரூப்பை, அதாவது காயின் ஏபேல் அந்த குரூப் போல் நம்ம 2 குரூப்பை வந்து பார்க்க முடியுது. மற்றவர்கள் எபிரேயர்கள் வந்து தாழ்ந்து வணங்கி அந்த சட்டத்துக்கு நேபுகாத்நேச்சரோட சிலையை வணங்கினவர்களும், சில கூட்டங்கள் வந்து 3 பேர் எபிரேயர்கள்னால ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க தலை வணங்காமல் அவரோட ஆண்டவருக்கு கை கொள்கிற கூட்டமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ சீல் வந்து செப்பரேஷன் பார்க்க முடியுது. ஸோ சபைக்கு இந்த நிலைமையில இந்த ஸ்டாண்டர்டில் சபைக்கு என்ன நடக்குது, ப்ரொபேஷன் முடிஞ்சது, சபைக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடியப்பட்டது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த டைமில் நியாயத்தீர்ப்பு முடிந்து சீல் பெற்றவர்கள் அவங்க போய்ட்டு என்ன பண்ண உலகத்துக்கு உறக்க செய்திகளை சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 8th ஸ்டேஜில் தான் ரொம்ப ரொம்ப கடுமையான ஸ்டேஜ் ஆகுது. அதாவது யாரெல்லாம் கடவுளுக்கு சீல் பெற்றுக்கொண்டு ரொம்ப கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சித்திரவாதிகளும் ரொம்ப ப்ரெஷர் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ அவங்களால வாங்கவும் விற்கவும் முடியல. ஸோ கடவுளுக்காக உண்மையாக இருக்கும் போது என்ன பண்ண, கடையில் போய் வாங்கவும் முடியாது, அவங்க சொந்த வேலைகள் பறிப்போகுது, ஈவன் குழந்தைகளோ மனைவிகளோ இல்லை குடும்பம் என்ன நேரிட்டாலும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்காக உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலைத்து நிற்கிறாங்க. அவங்க எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கிற கூட்டங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. மற்றவர்கள் என்ன பண்ண, சொசைட்டியை எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வேலை போயிடும், எனக்கு வீடு இருக்க முடியாது, வாடகை கட்ட முடியாது, அப்படி நிறைய அதனால தான் காட் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப், அதாவது கவர்மெண்ட்டை மற்றவர்களை சார்ந்து இருக்காதபடி தற்சார்பு வாழ்க்கையில் நம்மளை சார்ந்து நம்மளே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளை போக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ சாத்தான் எதன் மூலியமாக நம்மளை என்ன பண்ணுறான்,
லாக் பண்ணி கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது எக்ஸாக்டாக என்ன பார்க்க முடியுது, Revelation 13:43 பார்க்க முடியும். எல்லா கோல்டும் சில்வரும் என்ன பண்ணுறான், அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறான். எல்லா எக்கனாமிக்கல் வயசில் இப்போ நம்ம பெட்ரோல் வேணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன போய் தான் அவனுக்கு அந்த சட்டத்துக்கு விரோதமாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு மருத்துவம் வேணுமா, ஒரு ஹாஸ்பிட்டல் வேணுமா, ஒரு மெடிக்கல் ஷாப் மருந்து மாத்திரை வேணுமா, நம்ம எல்லாமே எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். கோவிட் டைமில் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம பேஸ் பண்ணி உணவுக்காக மற்றும் எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம சார்ந்து இருந்தோம். அதுதான் காட் ஒரு ட்ரெய்லராக, ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு நிழலாக வந்து ஆல்ரெடி கோவிட் டைமில் காட்டாங்க. ஜஸ்ட் வேறு ஒரு பேரில் தான் இந்த டைம் வரப்போகுது. மேபி போராக இருக்கலாம், இல்லை ஒரு காமன் குட்டாக இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் சண்டே ரெஸ்ட், சண்டே லாக்டவுன் கன்ஃபார்ம் இருக்குது. அதுதான் மிருகத்தின் முத்திரை. அதுதான் கடைசி டெஸ்ட்டாகவும் இருக்க போது. சாத்தான் செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வஞ்சனையும் அதுதான்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் வைத்துக்கொண்டு கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்குது, இப்படிப்பட்ட காரியங்களை வாங்க முடியாமல் ரொம்ப சித்திரவாதிகளை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த டைமில் ஸ்டில் கடவுள பிள்ளைகளுக்கு மட்டுமே தான் இந்த காரியங்கள் வருது. ஸ்டில் சண்டே லாவுக்கு ஒபே பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைனல் கால் வந்து கொடுக்கப்படுது. இந்த மீதமானவர்கள் என்ன பண்ணுறாங்க, 144,000 போயிட்டு ஒரு கால் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த பாபிலோன்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபைனல் கால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்களால தான் பிரச்சனை வருது. சாபத் கீப்பர்ஸ்லாம் ஒரு எனிமியாகவும், அதாவது சமுதாயத்துக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒரு போர் வருது, நான் வெளியே போகும்போது என்ன நினைப்பாங்க, ஒரு தேச துரோகியாக தான் என்னை கண்டிப்பாக என்ன பார்ப்பாங்க. அதே போல் கோவிட் டைமில் அதுதான் இருந்துச்சு. எல்லாம் இந்த வேர்ல்டே வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் போது யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்கள தேச துரோகியாகவும், இல்லை அவங்களால தான் அவங்க குடும்பத்துக்கும் சொந்த மனைவிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்தேன். உன்னால தான் இந்த நோய்கள் வந்துச்சு, உங்களால தான் எங்கள் தெருவுக்கு வந்துச்சு, உங்களால தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு, உங்களால தான் ஹோல் அப்பார்ட்மெண்ட்டை எங்களை வந்து தடுப்புகளை போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக கை காலை பிடித்து கொண்டு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறத, இது போல் நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம பார்த்து அதை கட்டாயப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. அதாவது இது போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜாப் கிடைக்கும், இல்லை ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஒரு சில கூட்டம் இருக்குது, உயிரே போனாலும் என்ன நடந்தாலும் நான் கடவுளுக்காக நிலைத்து நிற்பேன் அப்படின்ற கூட்டத்தை உலகத்தார் எப்படி பார்ப்பாங்களா, அவங்கள விரோதியாகவும் அவங்கள எனிமியாகவும் எல்லா பிரச்சனைகளும் இவங்களால தான் வருது அப்படின்ற அந்த நோக்கத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த டைமில் ஆல்ரெடி சர்ச்சுக்கு நம்ம ப்ரொபேஷன் முடிஞ்சிச்சுன்னு பார்க்க முடியுது. சர்ச்சில் ப்ரொபேஷன் முடிஞ்சு சீல் ஆனவங்களில் எனிமியாக பார்க்குறாங்கன்றத இவங்கள் மூலியமாக அந்த சத்தியத்தை மறுபடியும் உலகம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, உலக தலைவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் சர்ச் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களோட பிள்ளைகளும் மற்ற மனைவிகளும் கணவனும் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் இப்படி சத்தியத்தை சொல்கிறவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு சிறை அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டும் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஒரு டெத் டிகிரி, அதாவது சாவுக்கு ஏதுவான ஒரு தண்டனைக்கு வந்துட்டாங்க. மரண தண்டனைக்கும் அவங்கள கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளோட பிள்ளைகள் கிராமத்தை விட்டு மலைகளுக்கும் அப்படிலாம் போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் தான் நம்ம இருக்கோம். இப்போ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து சண்டேலா பீரியடே குறிக்கக்கூடியது. அதாவது கிராமத்துக்கும் மற்ற தற்சார்பு வாழக்கூடிய அந்த சூழ்நிலை கடவுள பிள்ளைகள் அவங்க ஒருக்க செய்திகளை மற்றவர்கள் சொல்லுவாங்கன்னு பார்க்க முடியும். இந்த டைம் டெத் டிகிரி போடக்கூடிய ஒரு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி கடவுள் போஷிப்பாங்க காகத்தின் மூலியமாக அப்படின்றத நம்ம பார்த்து ஃப்யூச்சரில் நம்ம பார்த்து அந்த ஸ்டடியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் க்ளோரியஸ் லேண்டில் அவங்க போனாங்கன்றத, ஃபால்ஸ் வர்ஷிப், அதாவது சர்ச்சும் ஸ்டேட்டும் யுனைடெட் ஆகிடுச்சு. நம்ம நேபுகாத்நேச்சர் சிலையில் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு ஒரு மதம் ரிலேட்டடான காரியங்கள் என்ன பண்ணுறது, ஒரு அரசாங்க சட்டம் பார்க்க முடியும். ஸோ சர்ச் அண்ட் ரிலிஜியஸ், அதாவது அரசாங்கமும் மத ரீதியான காரியமும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு காரியத்துக்கு சட்டத்தை அவங்க செயல்படுத்துவாங்க. க்ளோரியஸ் லேண்ட் சர்ச்சோட கண்ட்ரோலை அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு ரிலீஜியஸ் கண்ட்ரோல் கொண்டு வருவாங்கன்னு பார்க்க முடியுது. அதன் மூலமாக சர்ச் லீடர்ஸும் சர்ச் மெம்பர்ஸும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக கடவுளுக்குள்ளே இருக்கோன்றதை சீல் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட நிறைய பேருக்கு தெரியல, நம்மளை சீல் பண்ணக்கூடியவங்க நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்டியன் ஏஞ்சல்ஸும் நம்மளோட கேரக்டர், நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கை அவங்க என்ன பண்ணுறாங்க,
இவங்களை சீல் பண்ணுறாங்க. அப்போ சபையும் சபையோட விசுவாசிகளும் சபை தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சல்ஸ் வந்து சீல் பண்ணிடுறாங்க. இவங்க நிலைத்து நிற்பாங்க, இவங்க நிலைத்து நிற்க மாட்டாங்க அப்படின்ற அந்த காரியத்தை செயல்படுத்திடுறாங்க. அப்போ ஏஞ்சல்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, சீல் ஆனவங்க மற்ற உலகத்துக்கு, அதாவது ப்ரொபேஷன் சர்ச்சுக்கு முடிஞ்சது ஃபர்ஸ்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க உலகத்துக்கு போயிட்டு இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வந்து சத்தியத்தை சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலமையில மார்க் ஆஃப் த பீஸ்ட் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி உலக தலைவரும் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அந்த சண்டே லான்றதை அவங்க மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது எக்ஸாக்டாக இந்த டேபிள்ஸ் வந்து அப்படியே நம்ம கனெக்ட் ஆகுறத நம்ம பார்க்கணும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஆல்ரெடி இந்த வேர்ஸ் 40 நம்ம கடந்து வந்துட்டோம். ஆல்ரெடி கிங் ஆஃப் நார்த் பேப்பசி வந்து அவங்களோட கெயின் பண்ணிக்கிட்டாங்க, பவர் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மாரல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வேணும். வேட்டிகன் வந்து போப்பு மார்க்கம் வந்து ஹீல் ஆகிடுச்சுன்றதை நம்ம அப்படியே எக்ஸாக்டாக கம்பேர் பண்ண முடியுது. ஸோ சர்ச் வந்து என்ன ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்குன்ற ஃபுல்லாக ஆகலை, ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. சண்டே லா டைமில் அது டோட்டலாக என்ன பண்ணிவிடும், வெளியே வந்துடும். ஆல்ரெடி வந்து யுனைடெட் நேஷனுக்குள்ளே அட்வென்டிஸ்ட் சர்ச்சாக இருக்கட்டும், மற்ற சாபத் கீப்பர் சர்ச்லாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்கல் வைஸில் இல்லை உலகத்தில் கோவிட் டைமில் நிறைய காரியங்கள் நான் சொல்லிட்டு போகவே முடியலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லீடர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது மிருகத்தின் முத்திரை வந்து ஆல்ரெடி வந்து மிருகத்தின் முத்திரைக்கு முன்னாடி இமேஜ், அதை மிருகத்தின் சொரூபம் வந்து இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் ஆஃப் த பீஸ்ட் வருது. ஸோ இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் வந்து உருவாயிடுச்சு. ஆல்ரெடி பார்க்கணும் கோவிட் டைமில் இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து யுனைட் ஆகிடு ஒரு சட்டத்தை போடக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சாச்சு. ஸோ சீலிங் ப்ராசஸ் வந்து என்னது ரெமனண்ட்டுக்கு தொடங்கிடுச்சு. ஆல்ரெடி சீல் ஒரு இண்டிவிஜுவலாக என்னது ஏஞ்சல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சாபத் ட்ரூத் வந்து உலகத்துகளுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியுது. ஆனாலும் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோவும் பார்த்தேன். நான் இப்போ இருக்க லியோவே வந்து சாபத் வந்து சாட்டர்டேன்றதை ரொம்ப ஒரு ட்ரூத்தை வந்து ரொம்ப போல்டாக சொல்கிறாருன்றதை பார்க்க முடியுது. ஆனால் சாபத் வந்து சாட்டர்டே தான், ஆனால் நீங்கள் கை கொள்கிறவங்களும் இன்னும் நம்ம கையில் இருக்குன்றது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை எந்த அளவுக்கு சாத்தானோட பிள்ளைகளும் கடவுளும் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஒரு சாஃப்ட் சண்டேலா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். கூடி சீக்கிரம் சாஃப்ட் சண்டேலா வந்து அமெரிக்கா தேசத்துக்குள்ளே இல்லை மற்ற கண்ட்ரீஸில் அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கோவிட் வந்துச்சோ அதே போல் வரக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆஃப் ப்ரோபேஷன், கிருபையின் காலம் முடிவடைந்துடும் அப்படின்றத பார்த்துக்க முடியுது. ஸோ எனக்கு சத்தியம் தெரியக்கூடிய ஒரு சர்ச். இப்போ சர்ச்ன்றது நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனை குறிக்கல, ஒரு இண்டிவிஜுவல் சர்ச், கடவுளோட உண்மையான சத்தியத்தை அறிஞ்சக்கூடிய ஒருவரும் சர்ச் தான். இப்போ எனக்கு ப்ரொபேஷன் எப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, சண்டே ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நான் வந்து காம்ப்ரமைஸ் உலகத்தோட இல்லை, சாப்பாடுக்காக இல்லை, என்னோடய வேலைக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, கணவனுக்காக அப்படின்ற எந்த அளவுக்கு நான் என் உயிருக்காக நான் பயந்து காம்ப்ரமைஸ் ஆகிறேன், இல்லை கடவுளுக்காக உண்மையாக தலை வணங்காத ஒரு கூட்டத்தில் இருக்க போகிறேனா அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ உலகத்தார் இன்னும் சாபத், ட்ரூத், சண்டே, கிறிஸ்டினிட்டி எதுவுமே தெரியாதவர்களுக்கு ஸ்டில் காட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறுகிய காலம். இது எல்லாமே ரேப்பிடாக கொஞ்சம் மாறுதத்தில் சில வருடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எக்கனாமிக்கல் ப்ரெஷர்னால என்ன பண்ணுறாங்க, அவங்க மலைகளுக்கும் காடுகளுக்கும் போகிறாங்க. இந்த டைமில் உலகமும் என்ன பண்ணுது, இப்படி கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு எதிரியாகவும் இவங்களால தான் எல்லா பிரச்சனைகளும், இயற்கை சீற்றங்களும் இல்லை போர் சூழ்நிலை காரியங்கள்னால எல்லாமே இவங்களால தான் வருது அப்படின்றது இவங்களுக்கு விரோதியாக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த டைமில் உலகத்துக்கும் கிருபை முடிஞ்சிருச்சு. கிருபையின் காலம், கடவுள் கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. மிகாவேல் அவரோட நியாயத்தீர்ப்பு, அவரோட மர்சி, அவரோட கிருபை வந்து முடியப்பட்டது. அவர் செய்த காரியங்கள் எல்லாமே முடிந்து நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருப்பாங்க, தீமையான காரியங்கள் தீமையாக. ஸ்டில் வந்து காட் வரல, ஆனால் நியாயத்தீர்ப்பு முடிந்துடுது. கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட் முடிஞ்சிடுது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுவோம், ஆனுவல் எக்ஸாமோ பப்ளிக் எக்ஸாமோ ஒரு நாள் வந்து எழுதுவோம். ஆனால் ரிசல்ட் வந்து என்னது பல நாட்கள் கழித்து வரும். ஸோ அதே போல் தான் இது டெஸ்ட் ப்ராசஸ். டெஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னது இந்த டைமில், அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நொடியில், அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில், மேபி இது எல்லாமே ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய இல்லை, ஒரு ஈவெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் டைமில் உலகத்துக்கே கிருபை முடிந்தது அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ ஒரே ஒரு கூட்டம் வந்து என்னது, பேழைக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டம், பேழைகளுக்கு நோவ காலத்தை போல பேழைக்கு வெளியே இருக்க கூட்டம், சாகக்கூடிய சாக போகிறோம்ன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய வெளியே கூட்டம், ஆனால்
சீல் ஆகி ஆல்ரெடி மழை வந்தாலும் என்ன தண்டனை என்ன நேரிட்டாலும் ஆல்ரெடி சீல் கடவுளோட பாதுகாவலோட சீலாகி டோர் க்ளோஸ்ட் ஆகி சீலாக இருக்க கூட்டம் அப்படின்றத இங்கே ஸ்டில் காட் இந்த டைமில் வரல, ஆனால் டிசிஷன் முடிவெடுக்கப்படுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சண்டேலான்றது ஒரு நாள் இல்லை. நம்ம எப்பவுமே சொன்ன போல் எந்த நாள் வணங்கினா என்ன, தேவனோட கற்பனை தான் நம்ம அவரோட தேவனோட நாமத்தை தானே நம்ம மகிமைப்படுத்துகிறோம். எந்த நாள் இருந்தான்னு காட் ஒரு நாள் 7th டே தான் சாபத், 7th டே தான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள்ன்றது பாவத்துக்கு முன்னாடியே, அதாவது கிரியேஷனுக்கெல்லாம் ஸ்டார்டிங் ஆதாமேவலை படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறார், காட் ஒரு டிசிஷன் மேக் பண்ணி எல்லா காரியங்களும் கிரியேட் பண்ணி ஈவன் அவரே ஓய்ந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பழைய ஏற்பாட்டிலே முடிஞ்சிருது, இதிலே முடிஞ்சிருது. ஈவன் காட் அதை ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்து, இது வந்து மனிதனோட சட்டமா இது கடவுளோட சட்டங்களான்னு பார்க்கக்கூடிய விஷயம். ஸ்கிரிப்சரா, அதாவது வசனத்தின்படியா இல்லை சடங்காச்சாரம் படியா, அதாவது ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் வந்து என்ன பண்ணாங்க, இதை மாற்றினாங்க. கான்ஸ்டன்ட் வந்து இதை மாற்றினாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டினோபிள்ன்ற அந்த ஒரு ராஜா வந்து இதை மாற்றினாங்க. மனிதனோட சட்டத்தின் கீழ், ராஜாவோட சட்டத்தின் கீழ்படியா இல்லை பரம ராஜா தகப்பன் அவரோட ராஜாதி ராஜா அவரோட கட்டளையா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன் வந்து இது ஒரு ரியல் டெஸ்ட்டாக இருக்குன்னா, இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆல்ரெடி சண்டே இதில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுள் உண்மையுள்ள உயிருள்ள தேவன்று காட்டக்கூடிய அந்த தெய்வத்துக்கு அவரு கை விரல்களால் எழுதப்பட்ட அந்த கற்பனைக்கு விரோதமான காரியம் ஆல்ரெடி வந்து ஏத்திஸ்ட்லாம் இது ஒரு சண்டேல ஒரு விஷயமாவே இருக்காது. ஆல்ரெடி முஸ்லிம்ஸும் இந்துஸும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆல்ரெடி இந்த சத்தியத்துக்குள்ள இந்த ட்ரூத்லேருந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அறங்குறையமா இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவர்களுக்கு தான் இப்போ என்ன பண்ணுது, இந்த சட்டம் வந்து ஸ்ட்ராங்கான்றது நம்ம பார்க்க முடியுது. எந்த அளவுக்குன்னா, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட், என்னில் அன்பு கொண்டா என் கற்பனைகளை கை கொள்ளுன்றது காட் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்லை என் குடும்பத்துக்காக, என்னோட மனைவிக்காக, என்னோட சாப்பாடுக்காக, இல்லை என் உடைக்காக, இல்லை ஏதாவது ஒரு பயத்தினாலும் இல்லை ஏதோ விதத்தினால நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுறோமா அப்படின்றத நம்மளை உலகத்துக்கு முன்னாடி, ஈவன் யூனிவர்ஸுக்கு முன்னாடி, பரலோகத்தை ஏஞ்சு தேவதூதர்களுக்கு முன்னாடி காட் என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை முதல் கனிகளாக நம்மளை காட்ட போகிறாங்க. அவர் இருந்துட்டு போன அதே குணலட்சணங்கள் நம்மளுக்கும், அதாவது உண்மையான கிறிஸ்துவர்கள் இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஆவாங்க. ஈவன் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி கிரைசிஸ்ன்னு பாருங்க. கடவுளோட குடும்பத்துக்கு வரக்கூடிய அவரோட சிலுவையை சுமந்த அதே தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. இது ஒரு உலகத்துக்கான ஒரு லா கிடையாது, மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு லா. ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கறிமீனை சமைச்சு கொண்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய தன்மையில தான் இருக்காங்க. ஆனால் கடவுளோட பிள்ளைகள் தான் என்ன பண்ணுறாங்க, 7ஆம் நாள் ஓய்வு நாளை சாட்டர்டே கை கொள்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது வந்து ப்ரெஷராக இருக்கும், அவங்களுக்கு தான் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய ஆல்ரெடி சண்டே வர்ஷிப் சார் என்ன பண்ணுறாங்க, இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன போல் அவங்க என்ன பண்ண நம்புகிறாங்க, ஆல்ரெடி வந்து சட்டங்கள்லாம் வந்து ஆண்டவர் வந்து சிலுவிலே அடிச்சிட்டாங்க அப்படிலாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஏமாறிட்டு இருக்கோன்றதை நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த சட்டங்கள்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது தவறான ஒரு விஷயத்தில் இருக்கும். காட் என்றைக்குமே மாறக்கூடியாத ஒரு தெய்வம். ஒரு சட்டங்கள், உலக சட்டங்களே நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ண மாற்றக்கூடியாதவன்னு தேவன் கைவிரல்களால் எழுதப்பட்ட ஒரு சட்டங்கள் எப்படி மாற்றப்படும். அதே போல் எல்லா நாட்களும், எல்லா டேட்ஸும், எல்லா மந்த்ஸும், கேலண்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு வீக்லி சைக்கிள் மட்டும்தான், இந்த 7 டே வீக்லி சைக்கிள் தான் மாறவே இல்லை. ஸோ ஒரு குழந்தைய கூட தெரியும் 7th டே வந்து சாட்டர்டே தான்ன்றது. ஸோ நம்மளாக ஒரு இண்டிவிஜுவலாக காயினை போல் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை உள்ளவர்களாக ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஆல்ரெடி அவங்க நரகத்துக்கும் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரூத்தை, உண்மையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சத்தியம்ன்றது ஒன்றுமே இல்லை, உண்மையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க டாக்டரின் ஸ்கூலில், மற்ற டாக்டரின் ஸ்கூலில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அந்த பாபிலோன் சிஸ்டம்ன்றது இந்த போப்பு மார்க்கம், இந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற போல் அவங்க வந்து உண்மைக்கு நேசிக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படின்றத பார்க்கணும். they receive not the love of the truth. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உண்மை சத்தியத்துக்கு விரும்பக்கூடியவர்களாக அவங்க இல்லைன்னு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. உண்மையாக கிறிஸ்துவத்தை பின்படுத்தக்கூடிய இந்த மீதமானவர்களுக்கு தான் என்ன பண்ணுது, இது மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத.
நான் நிறைய டைம் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், மேபி இப்படிப்பட்ட மீதமானவர்களுக்கு மேபி என்ன பண்ணுறது, எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை எங்களுக்கு வந்து உணவு சாப்பிடணும், உயிர் வாழணும்னா வேறு வழி இல்லையே, இந்த உலகத்தில் வாழணும், இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் போகணுன்ட்டு. மேபி இங்கே காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். மேபி இந்த மரண தண்டனையிலேருந்து இப்போ வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கலாம், ஆனால் வாதையிலேருந்து தப்பிக்க முடியாது. இந்த மிருகத்தின் முத்திரை, இந்த சண்டையிலான்ற இந்த கொள்கைக்கு அனுசரித்து போகக்கூடிய காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒருவரும் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற ஒருவர்களுக்கும் வாதையிலேருந்து தப்பிக்க முடியாது. ஈவன் மேபி நான் எல்லாருக்கிட்ட சொல்கிற போல், ஈவன் கடவுளுக்காக எப்படி மறிக்கும் போது, அட்லீஸ்ட் காட்காக நம்ம நிற்கும் போது மேபி இட்டர்னிட்டி எப்படியோ சாக தான் போகிறோம் ஒரு நாள், இல்லை எப்படியோ வாதை வந்து சாக தான் போகிறோம். ஆனால் கடவுளுக்காக உண்மையாக இருந்த சாகும் போது அந்த அளவில்லாத அந்த அன்புடைய தெய்வமும் கிடைக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன்ற அந்த அளவெல்லாம் மதிக்க முடியாத அந்த கிஃப்ட்டும் என்ன பண்ணுறாரு, காட் நம்மளுக்கு கொடுக்குறாரு. சார் இதுக்காக, இந்த ஒரு சின்ன வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். அந்த இட்டர்னிட்டி, அந்த நித்திய ஜீவனை இழக்க போகிறோமா, இல்லை கடவுளுக்காக உண்மையாக இருந்து அதை பற்றி கொண்டு இருக்க போகிறோமான்ற ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. மேபி வலிகள் வேதனைகள் எல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு காரியங்கள், தற்காலிகமான அந்த ப்ரெஷர்ஸ்னால நம்ம கடவுளுக்கும் பரலோகத்துக்கும் மற்ற யூனிவர்ஸ்க்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணலை. நம்ம கடவுளோட பிள்ளைகள்ன்றது கடவுளோட சட்டத்தை கீழ்ப்படிய முடியும், என்ன நேரிட்டாலும் முடியுன்றத சாத்தான்களும் மற்ற சாத்தானோட தெய்வ தூதர்களும் மற்ற யூனிவர்ஸ்களும் நம்ம காட்ட முடியும் சொல்லும். இப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறவர்கள், இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்படிப்பட்ட உயிரே போனாலும் நம்ம இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்களை கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. மேபி நான் அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா இல்லையான்னு நான் தெரியல, மேபி நான் கான்ஃபிடென்ட்டாக இப்போ சொல்லிடலாம், ஆனால் அந்த கூட்டத்தில் இருப்பேனா இல்லையான்றதை யாருமே தீர்மானம் பண்ண முடியாது, ஆண்டவர் மட்டுமே தீர்மானம் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேபி ஒரு மிலிட்ரி போல் நம்ம என்ன தயார் பண்ணிகிட்ருக்கோம், கடவுளோட மிலிட்ரியோட ஜாயின் ஆகுறது, கடவுளுக்காக உண்மையாக ஒரு தேசத்துக்காக மொழிக்காக சாகக்கூடிய நரிகளில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்காக வாழவும் சாகவும் நிலைத்து நிற்க கூட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எஜுகேஷன் நம்ம ஆகிட்டுருக்கோம், நம்ம படிச்சுட்ருக்கோன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்களே, இப்போ ரெமனன்ட்ஸ் மீதமானவர்களை எப்படி பார்க்கலாம், எக்ஸ்ட்ரீமஸாக பார்ப்பாங்களா? நம்ம அப்படி தானே இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமரா, உண்மை அது தானே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களால தான் எல்லா பிரச்சனைகளும் கொண்டு படுறவர்கள் அப்படின்றதும் உலகம் நம்மளை பார்ப்போமா? கண்டிப்பாக ஆக்சுவலி இது கண்டிப்பாக அது நடக்கலாம்னா நடக்கும். ஏன்னா கோவிட் டைமில் அதுதான், கடவுளுக்காக உண்மையாகவும் இல்லை ஒரு உண்மைக்காக நிலத்தை நின்றவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சர்ச்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கும் போதும், இல்லை நிறைய காரியங்கள் இல்லாமல் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு உலகம் எந்த அளவுக்கு ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத என்னால் இந்த லாக்கு தான் ஒரு ப்ரீ எக்ஸாம்பிளாக ஒரு ஷேடோவாக எல்லா காரியங்களும் அவங்க பண்ணாங்கன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியல நம்மளுக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய பேர் மென்டலி சீல் ஆகிட்டோன்றதை நம்ம தெரியல. மேபி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம், மேபி சீல் வந்து இங்கே தான் நடக்க போகுது. அதாவது இந்த சட்டத்தின்படி தான் டெஸ்ட். மேபி நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, மேபி அதை சொன்னதுனால இந்த இடத்துலையும் காட் ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்களா, அது வந்து ஒரு ட்ரெய்லரை தான் உலகத்தார்கள் சாத்தானோட பீப்புள்கள் அதை ட்ரெய்லரை தான் பார்த்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிடும். அதாவது சண்டே லான்றது கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியங்கள் ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிடும். நம்ம டிசிஷன் மேக்கிங் சத்தியம் தெரிஞ்சு ட்ரூத் சாபத்தை தான் தெரிஞ்சு நம்ம வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகி சண்டே போகும்போது சீல், அதாவது மிருகத்தையோட முத்திரைக்கு நம்ம பற்றி கொண்டு போகிறவர்களாகவும் கடவுளை சீலுக்கு 2 கூட்டம் பிரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மற்ற எல்லாரும் கடவுளோட எப்படி நிற்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க, எனிமி ஆஃப் பீஸ், அந்த சமாதானத்துக்காக, அதாவது உலக போருக்காகவும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நாளை கொண்டு வர போகிறாங்க, ஒரு எனர்ஜிக்காகவும் இல்லை பெட்ரோலுக்காகவும் இல்லை ஏதோ ஒரு நாளுக்காக ஒரு லாக்டவுன் பண்ணும்போது அப்படி வெளியே வரவர்களும் அவங்க எப்படி பார்ப்பாங்களா, பீஸ், எனிமி ஆஃப் பீஸ் அப்படின்னு, சமாதானத்துக்கு பீஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் உண்மை என்னது, கடவுளுக்காக உண்மையாக நிற்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பலிகளை சுமப்பாங்க. ஆனால் எவன் எப்படி பார்க்குமா, பரலோகம் அவர்களை எப்படி பார்க்குமா, தலைவணங்கி வணங்காதவர்களை அவங்கள கும்பிடாதவர்களாக பார்க்குமா. ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்து ஆண்டவர் ஆசைப்படுறாரு. மேபி உலகம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமராக நம்மளை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த எபிரேயர்களை போல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம்ம தலைவணங்கி மற்ற, அதாவது ராஜாவும் இல்லை அந்த சிலைகளும் அந்த நாட்களும் அந்த ராஜாவோட சட்டத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கீழ்ப்படிக்கும். நம்ம தேவாதி தேவ ராஜாதி ராஜா அவரோட சட்டத்தை கீழ்ப்படியவர்களாக நம்ம இருக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம்.
ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு அமெரிக்கா தேசம் வந்து, அதாவது புரொட்டஸ்டன்ட் தேசம், ஆட்டுக்குட்டி உருவத்தில் இருக்கக்கூடியது மிருகத்தை போல பேசக்கூடிய அந்த காரியங்களை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு ஒரு மதம் ரீதியான ஒரு இதை அவங்க புஷ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. For too long, politicians have tried, oh, have they tried, to centralize authority among the hands of a small few in our nation's capital. I see them all the time. Bureaucrats think they can run over your lives, overrule your values, meddle in your faith, and tell you how to live, what to say, and where to pray. But we know that parents, not bureaucrats, know best how to raise their children and create a thriving society. இவங்க சொல்லக்கூடியது, அதாவது எங்கே ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன காரியங்களை சட்டங்களை ஒழுங்கு செய்யணுன்றத கடவுளோட விசுவாசத்தின்படி இவங்க, அதாவது ஒரு மதம் ரீதியான ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மதம் ரீதியான காரியத்துக்கு சொல்லக்கூடிய குடிக்க விஷயங்களை நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மிருகத்தை போல பேசக்கூடிய அந்த தன்மை நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது க்ளீனாக. ஸோ சண்டேலாம் டைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், நிறைய சத்தியங்களை பேசக்கூடிய, உண்மைகளை பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒன்றுத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். உண்மையாக அது போல் நடந்துட்டுருக்கா, நடக்க போகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் அதுக்கு நேரம் அவ்வளோ இருக்கான்றதை என்னால் சொல்ல முடியல. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த காரியங்கள் எல்லாமே செயல்படுத்துறதுக்கான எல்லா ஃபவுண்டேஷனும் நடந்து முடிஞ்சிட்டதை பார்க்க முடியும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் அது அமெரிக்கா தேசத்தில் நடக்கும், மற்றும் அப்புறமா உலகம் முழுவதும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. 2 கூட்டம் இருக்கும். ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கூட்டம், இன்னொரு கூட்டம் தலை வணங்க முடியாமல் ஈவன், அதாவது நெருப்பு அக்கினியில் போட்டாலும் தேவன் வந்து விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம் ராஜான்னு இருக்க கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீங்க? மேபி வேறு வழி இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காகவும் இல்லை பிள்ளைகளுக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோமா, இல்லை கடவுளுக்காக ஈவன் அவரோட க்ராஸை நம்மளும் சுமக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க போகிறோமான்றத நம்மளோட பலத்தில் முடியாது, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நிறைய காரியங்களை நாங்கள் படித்தோம். எந்தெந்த அளவுக்கு எங்களை சுற்றி வஞ்சனைகள் இருக்குது, எந்தெந்த நேரத்தில் நாங்கள் விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவரே, உலகமே உமக்கும் உங்களது பிரமாணத்துக்கும் உங்களோட கடவுளோட பிள்ளைகளுக்கும் விரோதமான ஒரு காரியங்களை அவங்க ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல வருடங்களாக இந்த திட்டம் சாத்தான் செயல்படுத்திகிட்டு இருக்கான். அப்பா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் நாம் ரொம்ப நாங்கள் எட்ஜில் இருக்கோம். ஆண்டவரே, எங்கள் பலத்தினால கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்க முடியாது. ஆண்டவரே, உங்களை சார்ந்து இருக்கிற கூட்டங்களாக நாங்கள் இருக்கோம். உங்களை பற்றி கொண்டு இருக்க கூட்டங்களாக எங்களும் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, என்ன நேரிட்டாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இருக்க நீர் உதவி செய்யுங்க. இதை பார்க்கக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் அவங்களுக்கு நீ உதவி செய்யுங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணவும், இதெல்லாம் உண்மையாக என் கண் முன்னாடி எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒன்ஸ் அகெயின் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கொடுங்க, கைட்னஸை கொடுங்க, உங்கள் ஹோலி ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் கொடுங்க. என்ன நேரிட்டாலும் நாங்கள் உமக்குள்ள சீலாக அந்த மிருகத்தின் முத்திரையை நாங்கள், அந்த சன்னிலாவை நாங்கள் தவிர்க்கக்கூடிய கூட்டங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னும் இதன் மூலமாக உங்கள் நாமம் மட்டும் மையப்படட்டும், நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் தாழ்மையோடு கேட்குறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த சாட் போட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் படிங்க, நிறைய கேள்விகளை கேளுங்க ChatGPT கிட்ட. இது எந்த விதத்தில் எப்போ எதுன்றதை எல்லாமே நம்ம நியூஸோட பார்க்கும்போது நம்ம ரொம்ப காலம் கொடியதில் இருக்கோம், நம்ம புரிஞ்சுக்கிறவர்களாக இருப்போம்.